A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Proverbs chapter 27 verse 19 to 22. ஸோ Proverbs 27வது அதிகாரம், அதில் 19லேருந்து 22வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சின்ன சம்மரியாக இங்கே சாலமன் என்ன சொல்கிறான்னா, எப்படி நம்மளுக்கு உள்ளே இருக்க இதயத்தை, நம்மளுக்கு உள்ளே இருக்க கேரக்டரை வந்து ரிவீல் பண்ணணுன்னு சாலமன் இதில் சொல்கிறாரு. ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்கிறா, நம்ம ரியாக்ஷன், நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோமோ அதை நம்ம கேரக்டரை ரிவீல் பண்ணுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு யாரும் புகழ்ந்தா அது நம்மளோட தாழ்மையை டெஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறாரு. நம்மளுக்கு ஏதோ ஹார்ட்ஷிப்ஸ், கஷ்டங்கள் வந்தால் அது நம்மளோட ஃபெய்த்ஃபுல்னஸ், நம்மளோட இதயத்தை டெஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொல்லிவிட்டு ஓவரால் என்ன சொல்கிறார், நம்ம வாழ்க்கையில் வர சோதனைகள் நம்ம கேரக்டரை எப்படி டெஸ்ட் பண்ணணுன்னு சாலமன் சொல்கிறாரு. ஸோ இதில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது வந்து verse 19. ஸோ Proverbs chapter 27 verse 19 which says, as in water face reflects face, so the heart of man reflects the man. ஸோ இங்கே சாலமனே நம்மளுக்கு ஒரு நல்ல அனாலஜி கொடுத்துருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் இதுலேருந்து ஒரு டேக் வேணும்னா, நம்ம சம்மரியில் பார்த்த மாதிரி சாலமன் நீங்கள் என்ன காட்டுறாரு, நம்மளுக்கு நம்மளோட ரியாக்ஷன்ஸ், நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோமோ, நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோமோ அது நம்ம இதயத்தை ஓட உண்மையான கலரை காட்டுது. நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோமோ தட் ரிவீல்ஸ் ஆர் ஹார்ட்ஸ் ட்ரூ இன்டென்ஷன்ஸ். இது இங்கே சம்மரியில் பார்த்த மாதிரியே சாலமன் சொல்கிறார். ஸோ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுக்கு என்னென்னா, இங்கே ஆக்சுவலாக சாலமன் கொடுத்ததே ஒரு குட் எக்ஸாம்பிள் விச் இஸ் தண்ணியில் நம்ம பார்க்குற ரிஃப்ளெக்ஷன், தண்ணியில் பார்க்குற ரிஃப்ளெக்ஷன். ஸோ நீங்களே நினச்சி பாருங்கள், ஒரு கிளியர் லேக் இல்லைன்னா ஒரு ரிவர், தண்ணி லேக் வச்சுக்கோ, லேக் இல்லைனா நீங்களே ஒரு கிளியர் பக்கெட் எடுத்து அதில் வச்சிங்கன்னா, தண்ணி வச்சிங்கன்னா, இஃப் யூ லுக் டவுன், கீழே பார்த்தா என்ன தெரியும் உங்களுக்கு, உங்கள் மூஞ்சி கிளியராக அப்படியே தெரியும், உங்கள் மூஞ்சி கிளியராக தெரியும். ஆனால் நீங்கள் இப்போது லைட்டாக தண்ணியை வந்து டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா என்னாகும், அப்போது வாட்டரு சின்ன சின்னதாக ரிப்பிள்ஸ் ஆகி மூவ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் when it's மூவிங் லைக் that, உங்கள் ஃபேஸ் எப்படி தெரியும், அப்போது டிஸ்டார்டட் ஆகிடும், உங்கள் ஃபேஸு கிளியராக தெரியாது. அதே மாதிரி தான் இங்கே சாலமன் என்ன சொல்கிறாங்கன்னா, அதே மாதிரி அந்த டிஸ்டார்ஷன் தான் நம்ம வாழ்க்கையில் வர சோதனைகள். அந்த சோதனைகள் அப்போ தான் என்ன வருது, நம்மளுக்கு உண்மையான கலர் தெரிய வரும்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம வாழ்க்கையில் வர அந்த ப்ரெஷர்ஸ், கிரிட்டிசிசம், ப்ரைஸ், ஏன்னா புகழ்ச்சி ஏன்னா நம்மளோட தாழ்மையை டெஸ்ட் பண்ணும், கிரிட்டிசிசம் ஏன்னா நம்ம அதுவும் ஒரு வகையில் நம்ம தாழ்மை, ஏன்னா எவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணாலும் அதை நம்ம பாசிட்டிவாக எடுத்து மூவ் பண்ணுறது ரொம்ப முக்கியம்னு நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். ஸோ என்ன பண்ணுறது, அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து நம்ம இப்போ எதால் மாற்றணும், இப்போ நம்ம அந்த டிஸ்டார்ஷன் வருதில்ல, நம்ம அந்த மாதிரி மூஞ்சி காட்டும் போது தண்ணியில் வந்து அந்த ரிப்பிள்ஸ் வரும்போது வி ஆர் கெட்டிங் அ டிஸ்டார்ஷன். அது ஒரு மாதிரி மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம தண்ணியை தொட்டு சரி பண்ண முடியுமா? இல்லை. நம்ம என்ன பண்ணோம், அது வெயிட் பண்ணோம். நம்ம அது வெயிட் பண்ணால் தான் அது தண்ணி காம் ஆகிட்டா தான் திரும்பியும் நம்ம என்ன ஆகும், மூஞ்சி தெரிய வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இதெல்லாம் முக்கியமாக நம்மள சூழ்நிலைகளை மாற்றி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம சூழ்நிலைகளை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ அந்த தண்ணி ஆடின தண்ணியை நம்ம என்ன கண்ட்ரோல் பண்ண முடியுமா? உடனே ஆடின தண்ணி நில்லுன்னு ஒன்லி ஜீசஸ் கேன் டூ தட், வி கான் டூ தட். நம்மளால என்ன பண்ண முடியாது, அந்த ஆடுற தண்ணியை ரிப்பிள்டு வாட்டரை வி கேனாட் மேக் இட் ஸ்டாப். அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையில் வர நிறைய சோதனைகள், நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தல புகழ்ச்சி, கிரிட்டிசிசம், கஷ்டங்கள் எல்லாத்தையும் நம்மளால் மாற்ற முடியாது. வி கேனாட் சேஞ்ச் த சிச்சுவேஷன்ஸ் அந்த அவுட் சைட். வெளி சூழ்நிலைகளை நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்மளை தான் நம்மளால் எப்போவுமே கண்ட்ரோல் பண்ணி மாற்றிக்க முடியும். ஸோ மகாத்மா காந்தி சொல்லியிருக்காங்க, பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு பி. அதே மாதிரி we can be the only ones to change ourselves. நம்மளால் நம்ம எவ்வளோ நினச்சாலும், எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் நம்மளுக்கு வெளியில் இருக்க சூழ்நிலைகளை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆக்சுவலாக ரிமைண்ட் பண்ணுறேன், ஒரு 2 நாளோ 3 நாள் மேலே நம்ம பார்த்தது ஒன்று என்னென்னா, அந்த இண்டிகோ ஃப்ளைட் இதை பற்றி நம்ம பார்த்தோம். அவங்க மக்கள் எல்லாமே பண்ணாங்க கரெக்டாக, ஆனாலும் அவங்க சூழ்நிலையை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த இண்டிகோ வந்து அவங்க முடிவெடுத்துட்டா அவங்க முடிவு, தே குட் நாட் டூ எனிதிங். அவங்க எல்லாம் கரெக்டாக பண்ணாலும் அவங்களால எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் we cannot control certain things. சில விஷயங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது ஃபஸ்ட்டு ஒரு தாழ்மை வேணும் நம்மளுக்கு, அந்த ஃபஸ்ட்டு தாழ்மை இருக்கணும். எல்லாம் அது அறிஞ்சு கொண்டு நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ரியாக்ஷன்ஸ், நம்ம இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், கோவத்தோட ரியாக்ட் பண்ணுறோமா, பெருமையோட ரியாக்ட் பண்ணுறோமா, இல்லை தாழ்மையோட ரியாக்ட் பண்ணுறோமா, இல்லை பொறாமையோட ரியாக்ட் பண்ணுறோமா, இல்லை
சந்தோஷத்தோடு ரியாக்ட் பண்ணுறோமா தெரியாது நம்மளுக்கு. அதை நோட்டீஸ் பண்ண வேண்டியதுதான் நம்ம வேலை. ஸோ இந்த மாதிரி கஷ்டங்கள் வரப்போது, இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம உண்மையான இதயத்தை நம்மளுக்கு வெளிப்பட வரும்னு சாலமன் இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு இன்சைட் கொடுக்குறாரு. ஸோ அதை நோட் பண்ண வேண்டியது நம்ம வேலை. இப்போது இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம ரியாக்ஷனை நம்ம நோட் பண்ணிட்டு, இஃப் இட்ஸ் அ நெகட்டிவ் ரியாக்ஷன், இஃப் யூ ஆர் கெட்டிங் ஆங்க்ரி, ஒரு சுச்சுவேஷன் நம்ம கையில் இல்லை, அது நம்மளுக்கு ஒரு நெகட்டிவாக வந்துட்டு நம்ம அது கோவப்படுறோமா, இல்லை நம்ம அதுக்கு வந்து ஒரு பொறுமையாக இருந்துட்டு வேறு ஆல்டர்னேட்டிவ் வே சொல்கிறோமா, அது நம்ம பார்க்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ரியாக்ஷன் வருது? கோவம் வருதா, பெருமை வருதா, இல்லை பொறாமை வருதா, இல்லைன்னா வெறுப்பு வருதா, இல்லை டிஸ்கஸ்ட் வருதா? இந்த மாதிரி வி ஷுட் நோட்டீஸ் நம்ம வாழ்க்கையில் இந்த சிச்சுவேஷனுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறேன். அதை நோட் பண்ணதான் என்ன சொல்கிறார் சாலமன், நம்ம இதயத்தை தெரியும். ஏன்னா நிறைய பேர் வேஷம் போட்டு நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க. பட் இந்த மாதிரி ஹார்ட்ஷிப்ஸ் வரப்போ தான் நம்மளுக்கு என்ன தெரியும், நம்மளோட உண்மையான கலரு தெரிய வரும்னு சொல்கிறாரு. ஸோ அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம், நம்ம அதை மாற்றணும். அது ஒரு நெகட்டிவான ரியாக்ஷனை தான் நம்ம தான் என்ன பண்ணணும், அதை மாற்றணும். ஸோ தேட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டேக் அவே. ஒரு சின்ன ப்ரேயரு. லவ்விங் ஹெவன்லி ஃபாதர், இந்த நாளுக்காக நன்றி, இந்த டிவோஷனுக்காக நன்றி. Lord, please search my heart. Please help me see in times of struggles, in times of difficulties, where I falter, how I am leaning towards the wrong way. Help me discern and see the areas where I am at fault, and help me become better by giving me the patience and humility to understand that not everything is in my control, but it is in yours, and that help me become a more positive person in that sense, where I don't react negatively to when things that are out of my control go beyond my wishes. All of this in Christ's name I pray. Amen.